மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கனிம வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் தொடர்ச்சியாக என்னுடைய பதிலை தொடங்குகிறேன். விடுதலை போராட்டத்தில் இந்தியாவிலேயே முதல் பெண் குரலாக ஓங்கி ஒலித்து வெள்ளையனை அலறச் செய்த வீரமங்கை வேலுநாச்சியார், வீரத்தின் விளைநிலவமாகவும் வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் விளங்கிய மருது சகோதரர்கள், பாகனேரின் நாட்டை ஆண்டு வெள்ளையர்களை போர் திறனால் அன்று செய்த வாழுக்குவேலி அம்பலம், ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய கம்பெனி படைக்களத்தை தற்கொலை படையாய் உடைத்து நோக்கிய உடையால் பெண்கள் படை தளபதி வீரமங்கை குயிலி, ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காடு நவாப்புகளுடன் நெஞ்சுரத்துடன் வீரப்போர் புரிந்து இன்னுயிர் இழந்த மாமன்னர் முத்துவடுகநாத தேவர், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது இந்தியாவிலேயே முதன்முறையாக சிறை உடைப்பு போராட்டத்தை திருவாடானையில் முன்னின்று நடத்திய முதுபெரும் தலைவர்களான சின்ன அண்ணாமலை செட்டியார் மற்றும் TS ராமநாதன் பிள்ளை அவர்களையும் நாடு இன்றும் போற்றி வருகிறது. இப்படி வீரத்தின் விளைநிலமாகவும் தியாக செம்மல்களின் பிறப்பிடமாகவும் விளங்கிய புனித பூமியாம் ராமநாதபுரத்தில் இருந்துதான் சிவகங்கை மாவட்டம் தோன்றியது. பார்போற்றும் தேசிய தலைவர், ஆன்மீகத்தையும் அரசியலையும் தனது இரு கண்களாக கொண்டவர் தெய்வத்திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்தது புனித பூமியான ராமநாதபுரம் மாவட்டத்தில்தான். உலக நாடுகளுக்கே இந்தியா ஒரு வல்லரசு என்று பறைசாற்றும் அக்னி ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றி இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்ற சிறப்பு பெற்ற முன்னாள் மேதகு இந்திய ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்ததும் அதே மண்ணில்தான். இத்தகைய வீரமும் தீரமும் ஆற்றலும் அறிவும் பொதிந்த இப்புனித பூமியில் தோன்றிய தங்க தளபதிதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் இங்கே பெருமையுடனும் கர்வத்துடனும் சொல்லிக் கொள்கிறேன். விலை மதிப்பற்ற வைரங்கள் பிறக்கும் மண்ணில்தான் மீண்டும் அரிய வைரங்கள் தோன்றும். எவராலும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் அத்தகைய ஒளி வீசக்கூடிய வைரமாகவும், தொட்டு பார்க்க நினைக்கும் எதிரிகள் எவர் வரினும் சற்றும் உரசி பார்க்க முடியாத வலிமையான ராமநாதபுரம் வைரம்தான் இன்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து தமிழ்நாட்டுக்கே ஒளி வீசிக்கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது இந்தியாவிலேயே முதல் முறையாக சிறை உடைப்பு போராட்டத்தை திருவாடானையில் மேற்கொண்டு சுதந்திர இந்தியாவில் திருவாடானை தொகுதியின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தியாக செம்மல் பாலபாரதி செல்லத்துறை ஐயா அவர்களின் வழிவந்து தேசப்பற்றை கற்றுக்கொண்டவன் நான். எனது தந்தை இந்திய கப்பல் படையில் இந்தியாவின் பல பகுதிகளிலும் தேசத்திற்காக பணியாற்றி தேசப்பற்றை எனக்கு தினம் தினம் சொல்லி வளர்த்த என் தந்தை அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். எனது தந்தை தந்த தேசப்பற்றுடன் சேர்த்து நம் தாய் தமிழ்நாட்டு மக்களின் மீதான பற்றையும் என்னிடம் வளர்த்தெடுத்து பல்மருத்துவரான என்னை தாவகாவில் ஒரு பக்குவமிக்க மக்கள் தொண்டனாக களப்பணியாற்ற தூண்டியவர் நம் தளபதி. என்னை அடையாளம் கண்டு தளபதியிடம் என்னை அறிமுகப்படுத்தி எங்களுக்கு ஊக்கமூட்டி வழிகாட்டி தளபதியின் தளபதியாய் நின்று வழி நடத்தியவர் எங்கள் அன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனது இரு பிள்ளைகளில் மூத்தவனை நான் நாட்டுக்கு தெரிகிறேன் என்று என்னை என் தளபதியிடம் உட்படைத்த என் தாயார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல வாழ்க்கை துணைவியாக நான் பயணிக்கும் பாதையில் ஒவ்வொரு முயற்சியிலும் முழு பங்களிப்பை தந்து அரசியல் நான் பணியாற்றி துவங்கிய காலத்திலிருந்து இன்று வரை எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்த என் மனைவிக்கும் இந்த நல்ல வேளையில் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் கூட்டு குடும்பமாக வாழும் எனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் காலத்தில் என்னோடு தோளோடு தோள் நின்று வெற்றிகரமாக பாடுபட்ட எனது நண்பர்களுக்கும் இரவு பொருள் பாராது வெற்றி ஒன்றை மூச்சாக ஓய்வில்லாமல் உழைத்த கழக நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரைக்குடி தொகுதி மக்களிடம் எனக்காக வாக்கு சேகரிக்க நகருக்குள் தளபதி நுழைந்த செய்தி கேட்டு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, அப்பா, அம்மா எனது நம்ம தங்க தளபதியின் வெற்றி உறவுகள் அலைகடல் என திரண்டு வந்து ஆர்ப்பரித்த கூட்டத்தின் முன் தங்கள் பொற்கரங்களால் என் கரங்களை பற்றி உயர்த்திய கணமே வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை நானும் உணர்ந்தேன், மக்களும் உணர்ந்தார்கள்.
உங்களின் தம்பியை வீழ்த்த அங்கு அத்தனை சூழ்ச்சியல் செய்தும் உங்கள் பிரச்சார வாகனம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரவுண்டானா அருகில் ஒரு சுற்று வந்த போதே சூறைக்காற்றில் பறக்கும் கூரை போல் என்னை சுற்றி பின்னப்பட்ட சூழ்ச்சியில் கலைந்து போனது எனது வெற்றியும் உறுதியானது. காரைக்குடியில் நீங்கள் கால் தடம் பதித்ததும் எனது வெற்றி மட்டுமல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளும் உங்கள் வெற்றி கோட்டையாக மாறியது. காரைக்குடி சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல் செலுத்தி என்னை வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி மட்டுமல்ல, என்றும் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று பேரவையில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக சுதந்திர வீர வரலாற்றில் தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக் என்று அழைக்கப்படும் தியாக வரலாறு நடந்தேறிய தேவகோட்டை மற்றும் அதன் தாலுகாவை தன்னகத்தே கொண்டது காரைக்குடி தொகுதி. கம்பீரமான வீடு, காரசாரமான உணவு, வெள்ளை பணியாரம் போல் மனம், வெளிநாடுகள் பொருளீட்டிய தமிழ் இனம், கடவுளுக்கே பசி எடுக்கும் காரைக்குடி சாப்பாடு, கண்டாலே பசியேந்தும் காரைக்குடி பலகாரம், வீட்டிற்கு வண்ணம் சேர்க்கும் ஆத்தங்குடி டைல்ஸ், விளக்கென்றால் புகழ்பெற்ற அரியக்குடி அகல் விளக்கு, கண்ணியமிக்க பெண்ணியத்திற்கு பெருமை சேர்க்கும் காரைக்குடி கந்தாங்கி சீலை வகைகள், கோபுரத்தில் தமிழை ஏற்றி வைத்து தமிழ்தாய்க்கு என்று தமிழகத்தில் தனிக்கோவில் அமைத்த ஊர் எங்கள் காரைக்குடி. கல்விக்கு கொடை கொடுத்து காரைக்குடி கல்விக்குடியாக மாற்றிய வள்ளல் அழகப்ப செட்டியார் மற்றும் உலக புகழ் பெற்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்ததும் காரைக்குடிதான். இவ்வாறு பல்வேறு பெருமைகளுடைய காரைக்குடி தொகுதியை முதலில் அமைச்சர் தொகுதி என்னும் அந்தஸ்துக்கு உயர்த்தி எனக்கு அமைச்சர் பதவியும் வழங்கி அழகு பார்த்து கொண்டிருக்கும் அருமை தலைவர் முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் என் நெஞ்சத்திலிருந்து கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, காலம் கருதி என்னுடைய உரை சுருக்குகிறேன். காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பை கேள்விப்பட்டிருப்பீர்கள். காணாமல் போன மலைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரம்பலூர் மாவட்டத்தில் எலும்பலூர் கிராமத்தில் 75 மீட்டர் உயரமுள்ள பிரம்மரிஷி மலை 2006ஆம் ஆண்டு முதல் சுமார் 3 ஏக்கர் பரப்பரப்பில் 25 மீட்டர் உயரம் வரை வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போய்விட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் அறநெறை கிராமத்தில் 90 மீட்டர் உயரமுள்ள கோனாரிபாளையம் மலை 2004ஆம் ஆண்டு முதல் சுமார் 8 ஏக்கர் பரப்பரப்பில் வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. பெரம்பலூர் மாவட்டத்தில் செங்குணம் கிராமத்தில் 25 மீட்டர் உயரமுள்ள செங்குணம் மலை 2026ஆம் ஆண்டு முதல் சுமார் 7 ஏக்கர் பரப்பில் 20 மீட்டர் வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. மதுரை மாவட்டம் கீழவளவு கிராமத்தில் 25 ஏக்கர் பரப்பில் 50 மீட்டர் உயரத்தில் ஒரு சர்க்கரை பெரு மலை இருந்திருக்கு. ஆனா 2003க்கு அப்புறம் அந்த மலையில 7.5 ஏக்கர் காணாமல் போயிடுச்சு. மதுரை மாவட்டத்தில் கொண்டையம்பட்டி கிராமத்தில் 35 மீட்டர் உயரமுள்ள குன்று 2021க்கு பிறகு சுமார் 5 ஏக்கர் பரப்பு வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் பேட்டை கிராமத்தில் 10 மீட்டர் உயரமுள்ள குன்று 2024ஆம் ஆண்டு முதல் சுமார் 2 ஏக்கர் பரப்பு வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. ராணிப்பேட்டை அனந்தலை கிராமத்தில் 16.16 ஹெக்டேர் பரப்பளவில் 70 மீட்டர் உயரத்தில் அனந்தலை மலைன்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் 1998க்கு அப்புறம் இந்த மலையை காணாமல் போயிடுச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத்தூர் கிராமத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் 6 மீட்டர் உயரத்தில் குன்று ஒன்று இருந்திருக்கு. ஆனால் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத்தூர் கிராமத்தில் 3 ஏக்கர் பரப்பரப்பில்
10 மீட்டர் உயரத்தில் குன்று ஒன்று இருந்திருக்கு. ஆனால் 2022ஆம் ஆண்டு முதல் இந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. தென்காசி மாவட்டத்தில் அரியநாயகிபுரம் கிராமத்தில் 7.5 ஏக்கர் பரப்பளவில் 50 மீட்டர் உயரத்தில் கோணமலை இருந்திருக்கு. ஆனா 99க்கு அப்புறம் இந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. இப்ப நான் சொன்னது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி பல குன்றுகள் காணாமல் போய்விட்டன தமிழ்நாட்டில். இந்த காணாமல் போன மலைகள் எல்லாமே சுமார் 320 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 320 கோடி ஆண்டுகள் அப்படின்னா இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு காமிச்சது சாம்பிள். 320 கோடி ஆண்டுனா மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பூமியில தோன்றியவர்கள் இந்த குன்றுகளும் மலைகளும். ஆற்று மணலுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட எம்சாண்ட் தேவை அதிகமானதால் நிறைய தரமற்ற கலப்பட எம்சாண்ட் விற்பனை செய்யப்படுகிறது. இது எதுக்காக இந்த மலையெல்லாம் காண போயிருக்குன்னா, அந்த கடந்த ஒரு 10 வருஷமா ஆற்று மணல் எடுக்கிறதுல சிக்கல் வந்ததுனால எம்சாண்டுக்காக பல மலை அரைத்து பொடியாக்கப்பட்டு விட்டன. அதாவது 250 வருஷம் வயசு உள்ள ஒரு மலை 1 வருஷத்துல 3 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டா வெட்டி எடுக்கப்பட்டு மண்ணாக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது மலையில் மட்டும் உடைத்து அளிக்கவில்லை, விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்பட்டதால் காலம் காலமாக நம் முன்னோர்கள் காப்பாற்றி வந்த நீர் ஆதாரங்களாக விளங்குகின்ற கண்மாய், ஏரி, குளம் போன்றவற்றையும் பால்படுத்தி வைத்துள்ளார்கள். ஆழம் பார்க்காமல் மண்ணை அள்ளி எடுத்து தண்ணீர் தங்கி நிற்க வேண்டிய இடத்தை எல்லாம் வெறும் பாறை தெரியும் அளவுக்கு பள்ளமாக்கி விட்டார்கள். நீர்நிலைகள் பாழானது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் அதிக ஆழத்திற்கு போனதால் பல இடங்களில் விவசாயிகள் நீரினை பயன்படுத்த இயலவில்லை. இயற்கை கொடுத்த மிகப்பெரிய சொத்தான நீர்நிலைகளை இப்போது நாம் காப்பாற்றவில்லை என்றால் குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் வரப்போகின்ற தலைமுறைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும். இயற்கை வளமான மலையை அழித்து செயற்கை மணலை தயாரிப்பதை குறைத்து வாய்ப்புள்ள பகுதிகளில் இயற்கையாக படியும் ஆற்று மணலை முறையாக அரசு நிறுவனத்தின் மூலம் அகழ்ந்தெடுத்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் கிடைத்திட அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் அரசு கண்மாய் மற்றும் ஏரிகளில் அதிக அளவில் படிந்துள்ள மண்ணை முறையாக அனுமதிக்கப்பட்ட அளவுடன் விதிகளுக்கு உட்பட்டு அரசு நிறுவனத்தின் மூலம் வெட்டி எடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கட்டுமான பொருட்களின் தேவையை கருதி பிற மாநிலங்களிலிருந்து கனிமம் இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை இவ்வரசு ஆராயும். குவாரிகளில் பயன்பாடு இல்லாமல் குவித்து வைக்கப்பட்டுள்ள கழிவு கற்களை சுழற்சி முறையில் பயன்படுத்த உள்ள வாய்ப்புகள் ஆகியவை குறித்து விரிவாக ஆராய்ந்து கட்டுமான பொருட்களின் தட்டுப்பாடினை நீக்கிடவும் இதன் மூலம் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கட்டுமான பொருட்கள் கிடைத்திடவும் வழிவகை செய்யப்படும். தமிழ்நாட்டின் தினசரி மணல் தேவைக்காக செயற்கை மணலை மட்டுமே சார்ந்திருப்பது நீண்ட கால தீர்வாகாது. எனவே ஆற்று மணல், எம்சாண்ட், பிற மாநிலங்களிலிருந்து மற்றும் அயல் நாடுகளிலிருந்து மணல் இறக்குமதி செய்ய உள்ள வழிவகைகளை ஆராய்ந்து இவற்றை ஒருங்கிணைத்து டைவர்சிஃபைடு சாண்ட் சப்ளை சிஸ்டம் பல்முனை மணல் விநியோக முறையை உருவாக்குவது தற்போதைய சூழ்நிலை மிகவும் அவசியமாகும். குறிப்பாக மலேசியா, கம்போடியாவின் மீகாங் ஆற்றுப்பகுதியில் மற்றும் தைவானில் உள்ள ஆற்றுப்பகுதியில் கிடைக்கும் மணலை இறக்குமதி செய்ய உள்ள சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து நமது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வரின் உத்தரவின்படி எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக 2026-27 ஏப்ரல் முதல் ஜூலை வரை சென்ற வருடத்தை விட 4.75% அதிகமாக ரூபாய் 1481 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் கடத்தப்படுவதை கண்காணிக்க மே 25-26 அன்று தென்காசி புலியரை சோதனை சாவடியில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறோம். அனுமதி இல்லாமல் கனிமங்கள் கடத்துவதை தடுக்க அரசு எடுத்த தீவிர நடவடிக்கையால்
இந்த ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை 2210 வாகனங்களை பிடித்து 1954 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த வருடத்தை விட 34.9% உயர்வாகும். 2026 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை 298 சட்டவிரோத குவாரிகளை கண்டுபிடித்து 105 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த வருடத்தை விட 46.7% உயர்வாகும். ட்ரோன் மூலமாக 1506 குவாரிகளை அளவிடப்பட்டதில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 499 குவாரிகளில் 303 குவாரிகளுக்கு ரூபாய் 500 கோடி அபராதம் விதிக்கப்பட்டு அதில் ரூபாய் 46 கோடி வசூலிக்கப்பட்டுள்ளது. குவாரி ஆய்வில் விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட 108 குவாரிகளில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு 150 கோடி அபராதம் விதித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாகனங்களில் கனிமங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவில் மட்டுமே கொண்டு செல்வதை முழுமையாக செயல்படுத்துவதற்காக முதல் முறையாக நமது அரசு 5/6/2026 அன்று அரியலூர் மாவட்டத்தில் சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தில் இடைமேடையில் மீமா ஸ்தலத்தோடு இணைக்கும் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக அதிகமாக கனிமங்கள் கடத்துவதை தடுக்க 49 சுரங்க இடைமேடைகளும் 12138 வாகனங்களில் GPS கருவிகளும் மீமா ஸ்தலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் கனிம வளத்தை ஏற்றுச் செல்லும் வாகனங்கள் ஒரே நடசீட்டை பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக பலமுறை கனிமம் ஏற்றுச் செல்வதை கூகுள் மேப் மூலமாக நிகழ்நேரத்தில் கண்காணித்து ரியல் டைம் மானிட்டரிங் தடுக்கும் வகையில் ஜூலை 24 அன்று உத்தரவிடப்பட்டுள்ளது. கனிம கடத்தலை தடுக்க சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தென்காசி மாவட்டங்களில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்தவாறு பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கிரானைட் தொழிலை வளர்க்கும் நோக்கில் கிரானைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் நிறுவுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். சுரங்கம் மற்றும் குவாரி பணிகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களின் நலன் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மாவட்ட கனிம அறக்கட்டளை நிதியிலிருந்து 5025 திட்டங்கள் ரூபாய் 1532 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. முறையான சுரங்கத்தில் தமிழ்நாட்டில் முக்கியமான பெருங்கனிமங்களான சுண்ணாம்புக்கல், மேக்னசைட், குவார்ட்ஸ், பழுப்பு நிலக்கரியில் இருந்து கடற்கரை மணலில் கிடைக்கும் கார்னட், எல்மனைட் போன்ற அணுக்கனிமங்கள் உள்ளிட்ட நிறைய வளங்கள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கிராஃபைட், இயற்கை எரிவாயு, எண்ணெய் என பல அரிய வகை கனிமங்களும் நமக்கு கிடைக்கிறது. அதேபோல் சிறு கனிமங்களில் கருப்பு மற்றும் பலவண்ண கிரானைட், சாதாரண கல், ஜல்லி, சிலிக்கா, மணல், மண், சரளைக்கல் என கட்டுமான பணிகளுக்கு தேவையான அனைத்தும் நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கிறது. நாம் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற இயற்கை வளங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற சொத்து. அதை அழியாமல் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரின் கடமையாகும். இன்றைக்கு நம் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்காமல் எதிர்கால சந்ததிக்கு வளமான நிலமும் சுத்தமான தண்ணீரும் கிடைக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு செயல்படுவோம். பேராசைப்பட்டு பூமியை ஆழமாக தோண்டாமல் அரசால் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மட்டும் கல், மண், மணலை எடுக்க வேண்டும் என்கிற செய்தியை மக்களிடம், தொழிலாளர்களிடம் கொண்டு சேர்க்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி 11/6/2026 அன்று குவாரி உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர் மற்றும் செங்கல் சூளை உரிமையாளர்களின் சங்கங்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. குவாரி உரிமையாளர்கள் இயற்கை தந்த கனிம வளங்களை அளவுக்கு அதிகமாக சுரண்டாமல் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மட்டும் கனிமங்களை வெட்டி எடுத்து லாரிகளில் ஏற்று செல்ல வேண்டும். தூசி, அதிக சத்தம், நிலத்தடி நீர் பாதிப்பு ஆகிய மாசுபாடுகள் இன்றி சுற்றுச்சூழலை பாதுகாத்து கனிமங்களை வெட்டி எடுக்க வேண்டும். பெருநிறுவன சமூக பொறுப்பு CSR நிதியை பயன்படுத்தி உள்ளூர் மக்களுக்கு தரமான சாலை வசதி, சுத்தமான குடிநீர், மரக்கன்றுகள் நடுவது போன்ற கிராம மேம்பாட்டு பணிகளை செய்ய முன்வர வேண்டும். இப்படி சுற்றுச்சூழலையும் மக்களையும் மையமாக வைத்து கிராம மக்களின் முழு ஒத்துழைப்போடு கனிம வளங்களை முறையாக பயன்படுத்த குவாரி உரிமையாளர்களிடம் தெளிவாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு அனுமதித்த நடைச்சீட்டை பயன்படுத்தி லாரிக்கு மேல் தார்பாய் கொண்டு மூடி அனுமதிக்கப்பட்ட பாதையில் மட்டும் கனிமங்களை கொண்டு செல்ல வேண்டும். லாரி ஓட்டுநர்கள் மது அருந்துவிட்டு வேகமாகவோ கவனக்குறைவோ வாகனம் ஓட்டக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது. விதிமீறல்களில் ஈடுபட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராத நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் தற்போது அதிக பாரம் ஏற்றி செல்வது பெருமளவில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கட்டுமான பொருட்கள் தங்குதடைந்து கிடைத்திட தகுதியான நபர்களுக்கு குவாரி உரிமங்களை விரைவில் வழங்கிட நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இதனால் கட்டுமான பொருட்கள் தேவை பூர்த்தியாவதோடு புதிய குவாரிகள் அரசுக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்கும். நமது மாநில வளங்களை அண்டை மாநிலங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்தால் நமது மாநில தேவைக்கு அண்டை மாநிலங்களுடன் கையேந்த நிலை ஏற்படும். இந்நிலையை தடுத்திட வளங்களை சரியாக தேவை பயன்பாடு அடிப்படையில் சமநிலை மேலாண்மை செய்தல் அவசியம். தமிழகத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கட்டுமான பணிகளுக்கும் குறிப்பாக மாமல்லபுரம், மரக்காணம், பெங்களூரு, சென்னை
பரமக்குடி ராமநாதபுரம், தொப்பூர் கணவாய், ஸ்ரீபெரும்புதூர் காரைப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கும் வேலூர் ரிங் ரோடு ரயில்வே மேம்பால பணிகளுக்கும் தேவையான கட்டுமான பொருட்களை உடனுக்குடன் வழங்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்போதுதான் இந்த முக்கிய திட்டங்கள் எல்லாம் விரைவாக முடிந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள 22 இடங்களில் சுண்ணாம்புக்கள் ஏலம் விடும் வேலை தேக்க நிலையில் இருந்தது. ஆனால் நம் அரசினால் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் முதற்கட்டமாக 22.71 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. மேலும் இந்த உரிமங்கள் மூலம் வருங்காலத்தில் 4500 கோடி ரூபாய் ராயல்டியாக கிடைக்கும். இதனால் சிமெண்ட் தட்டுப்பாடு இல்லாமல் குறைந்த விலையில் கிடைக்கும். ஏற்கனவே தெரிவித்தபடி கட்டுமான பொருட்களின் விலை பெருமளவு குறையும். வீடு என்பது ஏழைகளின் எட்டாக்கனி, ஒவ்வொரு குடிமகனின் கனவு. உண்ண உணவு, உடுக்க உடை, வாழ இருப்பிடம் என்ற அடிப்படை இலக்கை ஒவ்வொரு ஏழை எளிய மனிதனும் அடைந்து பலனடைய வேண்டும் என்பதே எங்கள் அரசின் முதன்மையான நோக்கம். மக்களின் இந்த கனவை நனவாக்குவதற்காகவே எங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் தீவிரமாக பாடுபட்டு வருகிறார். கனிம வளத்துறைக்கு வரலாற்று சிறப்புமிக்க 438 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நிதிநிலை அறிக்கையில் இயற்கை வளங்கள் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து 438 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாகும். இயற்கை வளங்களை முறையாக பாதுகாத்து அவற்றின் நிலையான பயன்பாட்டை உறுதி செய்வதுடன் கனிம வள மேலாண்மை மற்றும் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளிலும் நமது அரசு மேற்கொள்ளும் என தெரிவித்துக் கொள்கிறேன். கனிம வளத்துறையில் நமது அரசு எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் செயல்படுத்தப்படும் திட்டம் ஒவ்வொன்றும் நிச்சயம் வரலாற்றில் பொறிக்கப்படும். நம் முதல்வர் அவர்களின் இந்த வரலாற்று சாதனை வருங்கால சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்கு தேவையான வருவாயை பெருமளவில் தந்து பெரிய உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நிலையான மற்றும் பொறுப்பான சுரங்கத் தொழில் மீட்டெடுக்க முடியாத இயற்கை வளங்களை இன்றைய தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி தீர்த்து விடாமல் முறையான அறிவியல் பூர்வமான குவாரி செயல்முறைகள், நிலையான மற்றும் நீடித்த சஸ்டைனபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மைனிங் சுரங்க மேலாண்மை முறைகளை பின்பற்றி அவற்றை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கிடைக்கக்கூடிய நீண்டகால வளமாக பாதுகாப்பதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். மேலும் சுரங்கப் பணிகள் முடிந்த பிறகு குவாரி பள்ளங்கள் அப்படியே விட்டுவிடாமல் மரங்களை நட்டு பசுமையான பகுதியாக மாற்றுவது, சுரங்கங்களிலிருந்து வெளியேறும் நீரை சுத்திகரித்து விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்துவது மற்றும் கனிமம் எடுக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் விவசாய நிலங்களாவோ அல்லது நீர்நிலைகளாவோ மாற்றி சுற்றுச்சூழலை மீட்டெடுப்பதாகும். துறையின் நோக்கம் மற்றும் தொலைநோக்கு பார்வை: அறிவியல் பூர்வமான ஆய்வு, விதிகளுக்கு உட்பட்டு சுரங்கப் பணிகள் மேற்கொள்ளுதல், கனிம மறுசுழற்சி பொருளாதார கொள்கை மற்றும் தொழில்நுட்பம் மூலமாக கனிம வளங்களை பாதுகாத்து தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி அரசுக்கு வருவாய் தரும் இத்துறையை முதன்மை துறைகளில் ஒன்றாக மாற்றுவதே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் லட்சியமாகும். குவாரிகளை மட்டும் கண்காணிப்பதோடு இல்லாமல் கனிம அகழ்வு முதல் இறுதியாக சென்றடையும் இடம், எக்ஸ்ட்ராக்ஷன் டு டெஸ்டினேஷன், முழு சங்கிலியையும் கண்காணிப்பதை செயல்படுத்துவதே நமது அரசின் முதன்மையான பணியாகும். குவாரிகளில் உருவாகும் தூசு, சிறிய மற்றும் பெரிய ஜல்லிகள், கருத்துகோள்கள் போன்ற துணைப் பொருட்களை வகைப்படுத்தி தரசோதனை செய்து உரிய கட்டுமான மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளில் முழுமையாக பயன்படுத்தி ஜீரோ டு லோ வேஸ்ட் குவாரிங் என்ற இலக்கை நோக்கி குவாரி செயல்பாடுகளில் மாற்றியமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வீடு கட்டுவது என்பது இன்றைய நிலையை ஏழைகளின் எட்டாக்கணி என்ற குறையை சரி செய்யும் விதமாக தமிழ்நாட்டில் வீடு கட்டும் ஆசைப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தரமான கட்டுமான பொருட்கள் தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் கிடைத்திட உரிய வரன்முறைகளின்படி வழிவகை செய்யப்படும். கல்குவாரிகள் நடத்துவது என்றாலே மக்கள் தவறாக பார்க்கும் அளவிற்கு அதிகப்படியாக சுற்றுச்சூழல் மாசுபாடு அடைவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் ஒவ்வொரு கல்குவாரியிலும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து அருகில் உள்ள நீர் ஆதாரங்களை பாதிக்காத வகையில், விவசாய நிலங்களை பாதிக்காத வகையிலும் கண்காணிப்பு, கட்டுப்பாடுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் முழுமையாக செயல்படுத்தப்படும். மேலும் விதிமீறல்கள் இன்றி முறையாக குவாரி பணி செய்யும் வகையில் குவாரி உரிமையாளர்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதே நமது அரசின் நோக்கமாகும். முறையான குவாரி பணிகள் மூலம் கனிமப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அரசு மற்றும் தனியார் தேவைகளின் அடிப்படையில் அரசால் உற்பத்தி தேவை சமநிலை மற்றும் தட்டுப்பாடற்ற விநியோகம் உறுதி செய்வதே அரசின் தலையாய கடமையாகும். மலைகளை அழிக்காமல் மாற்று வழியில் கட்டுமான பொருட்களை உற்பத்தி செய்யும் எவ்வித சமரசமின்றி கனிம வள கடத்தலை இரும்பு கரம் கொண்டு அடக்கி கனிம வருவாயை பெருக்க நடவடிக்கை இருப்பதே நமது அரசின் முதன்மை நோக்கமாகும். கல்குவாரிகள் உற்பத்தி செய்யப்படும் சாதாரண கல், ஜல்லி, எம்சான் போன்றவை மற்றும் கிரானைட் குவாரிகள் உற்பத்தி செய்யப்படும் பல வகையான கிரானைட் கற்கள் என இயற்கை வளங்கள் துறையின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களும் சரியாக கணக்கிடப்பட்டு கனிம வருவாய் இழப்பு முற்றிலும் தடுக்கும் நோக்கில் உரிய வரி விதிப்பின் மூலம் மாநில அரசின் கனிம வருவாய் பன்மடங்காக பெருக்கப்படும். மீண்டும் சொல்கிறோம்,
கனிம வளம் இயற்கை நமக்கு அளித்த பெரும் கொடையாகும். அதை நாம் அழிய விடாமல் பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாகும். இயற்கையை நாம் காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். வருங்கால சந்ததி நம்மை போற்றி கொண்டாடும். இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துறைக்கு என்னை அமைச்சராக்கி சரியான வழிகாட்டுதல் வழங்கி கனிமவளத்துறை சிறப்பாக செயல்பட தூண்டிய எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னாலும் எனக்கு அளித்த பணியை இதே உறுதியுடன் செயலாற்றி என் தளபதிக்கு பெருமை சேர்ப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். அறிவிப்புகள் அறிவிப்பு நம்பர் 1. புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் ஒருங்கிணைந்த மின்னணு கனிம மேலாண்மை சென்ட்ரலைஸ்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் உருவாக்குதல். புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் மாநில அளவிலான சுரங்க கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் ஆளில்லா விமானம் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான சுரங்க கண்காணிப்பு பிரிவு அமைக்கப்படும். தமிழ்நாடு கனிம வள மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட், தமிழ்நாடு மினரல்ஸ் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் என்ற பெயரில் புதிய பொதுத்துறை நிறுவனம் அமைக்கப்படும். புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநரகத்தில் கண்காணிப்பு பிரிவு அமைக்கப்படும். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வட்டம் குண்டுபெரும்பேடு மற்றும் வெள்ளரை கிராம ஏரியில் 60 கோடி ஆண்டுகள் பழமையான தாவர புதைப்படிமங்களை பாதுகாக்க தாவர புதைப்படிம பூங்கா அமைக்கப்படும். ஃபாசில் பார்க். மேலும் கைவிடப்பட்ட சுரங்கங்கள் மற்றும் கல்குவாரிகள் பொது தனியார் கூட்டாண்மை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையின் மூலம் சுரங்க சுற்றுலா மையங்கள் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் புதிய கொள்கைகள் வகுக்கப்படும். அரவை கற்கள், ஆட்டுக்கள், அம்மிக்கல் மற்றும் கற்சிலைகளை தயாரிக்கும் பணிகள் ஈடுபட்டு வரும் சிறு தொழில் முனைவோருக்கு தேவையான சாதாரண கற்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தற்போதுள்ள ஒழுங்குமுறை நடவடிக்கை கூட்டமைப்பு மற்றும் மறு ஆய்வு செய்யப்பட்டு தேவையான மாற்றங்கள் செய்யப்படும். பொதுமக்கள் மற்றும் கனிமம் சார்ந்த தொழில் முனைவோருக்கு உதவிட குறை தீர்ப்பு மையம் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநரகத்தில் அமைக்கப்படும். இயற்கை வழங்குத்துறையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்கள் அனைத்தையும் படித்து பார்த்தேன். அவற்றிற்கு எனது பதிலுரையில் விளக்கம் அளித்திருப்பேன் என கருதுகிறேன். விடுபட்ட வெட்டு தீர்மானங்களை மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 55 இயற்கை வளங்கள் துறை. இல்ல, நிறைய பேர் கேட்கிறேன். இயற்கை வளங்கள் துறை வெட்டு தீர்மானம் வலியுறுத்தப்படும் அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதி திரும்ப பெறப்படுகின்றன. இயற்கை வளங்கள் துறை மானிய கோரிக்கை 55 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 434 கோடியே 9,52,000 மூலதன கணக்கில் ரூபாய் 3,07,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களின் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 27 தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை வெட்டு தீர்மானம் வலியுறுத்தப்படுகின்றன அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதி திரும்ப பெறப்படுகின்றன. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை மானிய கோரிக்கை 27 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 2216 கோடியே 74,35,000 மூலதன கணக்கில் ரூபாய் 1515 கோடியே 83,75,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 660 கோடி 51,92,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர்களின் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 31 தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை வெட்டு தீர்மானம் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதியில் திரும்ப பெறப்படுகின்றன. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மானிய கோரிக்கை 31 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 288 கோடியே 39,59,000 மூலதன கணக்கில் ரூபாய் 109 கோடி 6,55,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர்களின் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 27/8/2026 நாள் வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.